ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது இட்லி பேட்டர். அதான் இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சாஃப்டான மல்லிகைப்பூ போன்ற இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டீல் கிளாஸில். இந்த ஸ்டீல் கிளாஸ் வந்து 150 கிராம்ஸ். நான் இதில் 4 ஸ்டீல் கிளாஸ்க்கு எடுத்துக்கிறேன். 4 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இட்லி ரைஸ் எல்லா பக்கமும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளியே கூட இட்லி ரைஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதை வாங்கிக்கோங்க. இப்போ 4 கிளாஸ் நான் சேர்த்துட்டேன். இதில் தண்ணி ஊற்றிடலாம். இதுதான் இட்லி ரைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா குண்டான அரிசியாக இருக்கும். இதில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி லேசாக அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். இது நம்ம வந்து மினிமம் வந்து 5 hours, மேக்ஸிமம் நீங்கள் 6 hours கூட வச்சுருக்கலாம். எப்போவுமே இட்லி அரிசிக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து 4:1 தான். நம்ம 4 கப் அரிசி சேர்த்துட்டோம். இப்போ 1 கப் உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து நல்லா முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு நிறைய கிடைக்கும். 1 கிளாஸ் போட்டால் போதும். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் சேர்க்கும்போது 2 நாள் கழித்து நம்ம தோசை விடுற போது தோசை நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். இதையும் தண்ணி ஊற்றி லேசாக அலசிட்டு ஊற வச்சிடலாம். இது உங்களுக்கு தெரியும், அவல் 1 கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அவலை வந்து ஃபஸ்ட்டே முதல்ல கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கணும். இது வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும்னு தேவையில்லை. ஒரு 2 hours ஊறினா கூட போதும். நம்ம நல்லா இப்போ கிரைண்டரை கழுவி எடுத்துக்கிறோம். இது வந்து நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிக்கிறேன். அரிசியை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நான் அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க முதல்ல, அப்புறம் நம்மளுக்கு நல்லா அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அங்கங்கே அரிசி நிற்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். என்னோடய கிரைண்டர் எப்போவுமே ஒரு 20 நிமிஷம் ஆகும் அரிசி அரையிறதுக்கு. இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா அரையட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா அரிசி வந்து இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கணும். நம்ம கையில் தெரியுது பார்த்தீங்களா, கரகரன்னு இருக்குது. அரைஞ்சிருச்சு, ஆனால் கரகரப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து பாக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை முதல்ல ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு பாக்ஸை உரமாக வச்சுருங்க. உளுந்து வெந்தயம் இருக்கிறத நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு தண்ணியை கிரைண்டரில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உளுந்து அங்கங்கே நிற்கிறத எடுத்து விட்டுட்டு நல்லா அரையட்டும். இதில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க அவலையும் சேர்த்துக்கலாம். அவல் வந்து பெரிய அவல் போட்டுக்கோங்க, சின்ன அவல் சேர்க்காதீங்க. இந்த அவல் போடுறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுதான் இந்த இட்லி சாஃப்டாக வரதோட சீக்ரெட். நல்லா ஃபுல் பேஸ்ட்டாக அரையணும். கரகரன்னு இருக்கக்கூடாது. நல்ல மாவு வந்து எப்போயும் உளுந்து மாவு அரையும் போதே பொங்கி வந்துடும். பார்த்திங்களா, மாவு நல்லா நிறைய கிடச்சிருக்கு. இதை இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். ஒரே இதிலே ஊற்றிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு உளுந்து. ரெண்டையும் ஒன்றா ஊற்றிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கரண்டியை விட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே வந்து அரிசி மாவு இருக்குது, மேலே உளுந்து மாவு இருக்குது. அது ரெண்டும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இதை நீங்கள் கையால் கூட கலந்துக்கலாம். நான் வீடியோக்காக கரண்டி வச்சு காமிச்சிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால நான் இதில் உப்பு சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். இதே சம்மராக இருந்தால் நீங்கள் உப்பு போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு உப்பி வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா இந்த உப்புன மாவு வந்துருச்சா, நல்லா சாஃப்டாக மாவு நல்லா உப்பிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிடலாம்.